ஒரு அழகான காடு. அதில் ஜாலியாக இந்த முயல்லாம் அழகாக சந்தோஷமாக வாழுது. எப்படின்னா அப்பா வந்து ஜாலியாக கூட்டு போகிறாரு. ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானா, கூட ஒரு ரோஜா கூட்டம் கூட்டிக்கிட்டு போனானா அப்படின்னு ஜாலியாக பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக விளையாட்டுட்டு இருக்கு. அங்கே ஒரு ஆமை போச்சு. எல்லாம் அந்த ஆமையை பார்த்து கிண்டல் அடிக்கிறது. மெதுவாக போகுது, ஊர்ந்து 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 போகுது. உடனே இந்த முயலெல்லாம் ஆஹா மெல்ல நட மீனி என்ன ஆகும் அப்படில் கிண்டல் அடிக்குது. இதுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. ஆமைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இங்கே பாருங்கள், கடவுளுடைய படைப்பு ஒவ்வொருத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, புரியுதா? எனக்கு கிண்டல் அடிக்கிற வேலை தான் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த முயல் கூட்டத்துலேருந்து ஒருத்தர் வந்து, அட தோ பாருடா ஆமைக்கு எவ்வளோ கோபம் வருது அப்படின்னு நக்கலாக சிரிக்குது. சரி சரி, இவ்வளோ பேசுகிறியே, நம்ம 2 பேரும் காம்படிஷன் வச்சுக்கலாமா? ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாம். 2 பேரில் யார் முதல்ல ஓடுறோமோ அவங்களுக்கு தான் அடுத்தவங்களுக்கு கிண்டல் அடிக்க உரிமை இருக்குது, சரியா? அப்படின்னு ஆமைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பார்க்கலாம் 2 பேரில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஜெயிக்கிறனா நீ ஜெயிக்கலையான்னு பார்க்கலாம். ஏன்னா கோவம் ஆமையை கிண்டல் அடிக்குதில்ல, மெல்லண்ட மெயின் என்ன ஆகணுன்ட்டு கோவம். எல்லா மிருகமும் ஒன்றாருது. என்ன லைன் போடுறாங்க, ஒரு டார்கெட் வைக்கிறாங்க, இந்த இடத்துல போயிட்டு ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்கணும் அப்படின்னுட்டாங்க மாதிரி போட்டுடுறாங்க கிண்டல் அடிக்கலான்னுட்டு. உடனே ரெடி 1 2 3 ஸ்டார்டிங் பாட். ரெடி 1 2 3 ஸ்டார்ட் விசில். அவ்வளோதான். டக்கு 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 வேணும் மின்னல் பிடி விஷா வேகத்தில் நம்முடைய முயல் ஓடுது. ஆமை மெதுவாக அசைஞ்சு 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 நடக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முயல் அண்ணன் 1 மணி நேரம் கடக்க வேண்டிய ஒரு விஷயத்த அண்ணன் அரை மணி நேரத்துலேயே அந்த லைனை க்ராஸ் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டார். நம்ம ஆமை அண்ணன் நடக்கிறாரு 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 நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி நீங்கள் படிக்கிறீங்க 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 படிச்சுக்கிட்டேன்னு ஒரு நடிப்பு நடிப்பீங்களா, அந்த மாதிரி ஆமையாலும் ஒன்றும் முடியல. முயலண்ணன் போய் 2 மணி நேரம் கழிச்சு ஆமன் அந்த கொடையை திறந்து திரும்பி பார்க்குறாரு. அப்படின்னு ஒரே சிரிப்பு. யாருக்கு? நம்ம முயலண்ணனுக்கு தான். உனக்கு இது தேவையா? நான் எப்படி ஓடுவேன் என்கிட்ட வந்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க முயலண்ணன். ஆமைக்கு அசிங்கமாக போச்சு, ஒரே கஷ்டமாக போச்சு. எல்லா மிருகம் வந்து ஷேக்கன் கொடுக்குறாங்க முயல் அண்ணனுக்கு. சக் 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 சக்கன் ஷேக்கன் கொடுக்குறாங்க. ஆமைக்கு ஒரே கண்ணில் அப்படியே வலியுது. உடனே ஆமையெல்லாம் எல்லாம் சேர்ந்து தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா சோக கீதம் பாடுது. ரொம்ப கஷ்டமாயிடுது ஆமைக்கு. ஆனாலும் ஆமையால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இது மொத்தம் கிண்டல் அடிக்குது. ஹே நாடோடி நாடோடி போக வேண்டும் ஆடோடி ஆடோடி வாயாடு வாயாடு கிண்டல் அடிக்குது. மொத்தம் எல்லா முயல் இனமும் சேர்ந்து எல்லா மிருகமும் ஒட்டகம் நம்முடைய ஒட்டகச்சிவிங்கி நிறைய நல்லா கிண்டல் அடிக்குது. ஆமைக்கு ரொம்ப ஷேமாயிடுது. போய் முள்ளில் உட்காந்து அப்படின்னு அழுது. அப்போது பக்கத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆமை வருது. எதுக்கு அழுற? ஏன் அழுற? இல்லை, இனிமேல் நான் எப்படி முயலில் நான் இவங்க முகத்தெல்லாம் முழிப்பேன், நான் தோத்துட்டேனே, திமிராக வர நான் சொன்னேனே என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு அப்படின்னு ரொம்ப கிண்டல் அடிக்கிறாங்க. என்னால் நான் இருக்கிறத விட இருக்கும் அப்படின்னுது. அதுக்கு அந்த வயதான ஆமை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, யார் போட்டிக்கு கூப்பிட்டது? அவங்களும் கூப்பிட்டாங்க, நானும் ஒத்துண்டேன் அப்படின்றாங்க. அப்படியா? தோல்விக்கு காரணம் யார்? என்னால் வேகமாக முடியல, கடவுள் தான் என்னை அப்படி படைச்சிட்டாரு. என்னால் வேகமாக முடியாதனால கடவுள் என்னை படைச்சார். எல்லாம் இந்த
கடவுள் தான், தோல்விக்கு நான் ஒன்றும் காரணம் இல்லை, என்னால் நான் எவ்வளோ வேகமாக போனாலும் என்னால் அவ்வளோதான் நடக்க முடிஞ்சது அப்படின்னு அந்த ஆமை அந்த வயசான ஆமைக்கிட்ட சொல்லுது. அப்போது இந்த வயசான ஆமை சொன்னது, நீ தான் காரணம் தோத்ததுக்கு. ஏன்? நான் ஏன் காரணம்? அந்த முயலுக்கு இருக்கே வேகமாக ஓடுற காலை கொடுத்துருக்காரு கடவுள். முட்டாளே, நீ முயலை போட்டிக்கு கூப்பிட்டது தப்பில்லை, அந்த முயல் உன்னை போட்டிக்கு கூப்பிட்டது தப்பில்லை. உன்னுடைய பலம் எதில் அதிகம்னு யோசிச்சிருக்கணும். அந்த இடத்துக்கு நீ உன்னுடைய போட்டியாளரை கூப்பிட்டுருக்கணும் அப்படின்றது. என்ன சொல்கிறீங்க? உன்னால் நிலத்தில் தான் வேகமாக நடக்க முடியாது, தண்ணியில் உன்னால் வேகமாக நீந்த முடியுமே, அங்கே கூப்பிட்ருக்கணும். உன்னுடைய பலம் எதுன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டுருந்தா நீ புத்திசாலி. முட்டாள் மாதிரி உன்னால் வேகமாக நடக்க முடியாது நிலத்தில்னு தெரிஞ்சுக்கிட்டே போட்டியாளரை நீ கூப்பிட்டது தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ தான் அந்த ஆமைக்கு தன்னுடைய தப்பு புரிஞ்சுது. ஆமாம், நம்முடைய பலம் என்னன்னு தெரிஞ்சிக்காமையே, எதிராளி பலத்தையும் என்னன்னு தெரிஞ்சிக்காமையே நம்ம போட்டி கூப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இப்போ என் மனசு தெளிவாயிருச்சு. கடவுள் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு தனித்திறமையை கொடுத்துருப்பார்ல, நம்ம தேர்ந்தெடுத்த இடம் தப்புன்னுட்டு ஜாலியாக அப்படியே அந்த முயல்மெலாம் டான்ஸ் ஆகிட்டு போகுது. ஹே 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 ஹேன்னு. இந்த முயலுக்கு மற்றவங்களாம் இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தோத்துச்சு, இவ்வளோ நக்கில் நடந்து போதே, அதுவும் பாட்டு பாடிட்டு என்ன நினச்சேன். என்ன அப்படின்னு ஆமாம் வந்து அந்த முயலை பார்த்து கேட்குது, என்ன தோத்தது பத்தாதா? நீ எங்கே, நான் விட்டு கொடுத்து நீ வந்த ஜெயிச்சிட்டேன்னா நீ விட்டு கொடுத்தியா? ஆமாம், இப்போ வேணால் ஒரு சேலஞ்சு வை. நம்ம 2 பேரும் உண்மையாகவே நீ வந்து வீரனாக இருந்தா, உண்மையாக நீ திறமைசாலியாக இருந்தா, நம்ம தண்ணியில் யார் வேகமாக நீந்துறாங்கன்னு பார்ப்போமா, அந்த இலக்கை யார் ஃபஸ்ட்டு அடைவோன்னு பார்ப்போமா அப்படின்னு சொன்ன உடனே முயலுக்கு வந்தது பாருங்க கோவம். ஏன் ஆமைய, தோற்று போன எருமையே, தோத்த உனக்கே எவ்வளோ நெஞ்சு திமிர் இருக்குன்னா ஜெயிச்ச எனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், வா. ஒன்று எல்லா மிருகம் கூடிச்சு ஒரு குளத்தில் வச்சாங்க. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்னு. ரெடி 1 3 ஸ்டார்ட், வேசில். அவ்வளோதான். ஆமை குதிக்குது, முயலும் குது, ஆமை கட 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 நீந்தி போயிட்டு அந்த கரைக்கு போயிடுது. முயலால் முடியல, ரொம்ப சிரமப்படுது, எதிர்நீச்சல் போட முடியல. அங்கே போய் முயல் தோத்துருது. முயல் அப்படியே கஷ்டமாக உட்காந்துருது. என்னடா இது, நம்ம இப்படி முட்டாள்தனமாக வந்து தோத்துட்டோமே. ஓஹோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல பலம் இருக்கும்னே. நமக்கு நிலத்தில் பலம் இருக்குது, இந்த ஆமைக்கு தண்ணியில் பயம் இருக்குது, பலம் இருக்குது இல்லையா? அந்த ஆமைக்கு தண்ணியில் பலம் இருக்குது. ஸோ யார் யார் எங்கெங்கே இருந்தாலும் அவங்கவுங்க அங்கே அந்த இடத்துல இருந்தால் ஜெயிக்க முடியும். நாம் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு தன்னுடைய ஆமைக்கிட்ட தோல்வியை ஒத்துக்கிட்டு, நண்பா இதில் நீ நல்ல பலமாக இருக்க, வெரி குட், இத்தனை நாள் நான் கிண்டல் அடிச்சல, அதெல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், உனக்கும் திறமை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுது. 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு, ஏ ராஜா ஒன்றானோம் இன்று, இனி நாம் தானே 2 அல்ல 1. முதல் தரம் ஆமை தோக்கும் போது அழுதுது, ஒரு பெரியவங்க பேச்சை கேட்டது. 2வது முறை முயல் தோக்கும் போது அந்த தோல்வியை ஒத்துக்குச்சு. அந்த தோல்வியை ஒத்துக்கிற பக்குவம் நம்மளுக்கு இருக்கணும். தோத்துட்டு விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. தோத்துட்டு ஆமாம் நம்மளுக்கு நீச்சலில் பக்குவம் கம்மி, ஆமைக்கு அது அதிகம்னு ஒத்துட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆன உடனே ரொம்ப சந்தோஷமாக காட்டில் சுற்றுதுங்க 2ம். ஒரு நாள் ஒரு பெரிய ஆபத்து. 2 ஃப்ரெண்டாக விளையாடிக்கிட்டே போகிறச்சே ஆளே இல்லாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அங்கே அவங்க கூட்டங்கள் யாரும் இல்லை மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டோமேன்னு என்ன பண்ணுறது பார்த்தா அங்கே ஆமையையும் முயலையும் வேட்டையாடுறதுக்கு ஒரு வேடன் வந்துட்டான். என்ன பண்ணுறது? உடனே முயல் சொல்லிச்சு, கவலைப்படாத நண்பா, நான் இருக்கேன், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு முயலை தூக்கி
தன்னுடைய தோள் மேலே வச்சுக்கிட்டு செம்ம வேகமாக ஓடி வருது. அவனால் வேடனால் பிடிக்கவே முடியல, ரொம்ப சிரமமாயிட்டு. ஆனால் அவனை டம் பிடிச்சிட்டு ஓடினான். ஓடி வந்து அப்படி பார்த்தா கரெக்டாக ஆற்றுக்கிட்ட வந்து நின்றுடுது. முயலுக்கு நீச்சல்ன்றது சரியாக வராது இல்லையா, ஏற்கனவே தோத்துருச்சு. அப்போ ஆமை சொல்லுது, கவலைப்படாத நண்பா, நான் இருக்கேன் அப்படின்ட்டு தன்னுடைய முதுகில் முயலை உட்கார வச்சுக்கிட்டு வேகமாக நீந்தி அந்த கரைக்கு போயிடுது. இந்த பக்கத்துலேருந்து அந்த வேடம் பயன்னு தோற்று போயிட்டான். அவங்களுடைய நட்பு ஜெயிச்சிருச்சு, அவங்களுடைய அன்பு ஜெயிச்சிருச்சு, அவங்களுடைய சமயோதன புத்தி ஜெயிச்சிரு. 2 பேர் பலத்தையும் சரிசமமாக பயன்படுத்தும் போது ஆமை முயலுடைய பலத்தை பயன்படுத்தி தண்ணிக்கு வரும்போது முயல் ஆமையுடைய பலத்தை பயன்படுத்தி 2 ஜெயிச்சிருச்சு. இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். இங்கு முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும். முயல் ஆமை ஜெயிக்காது. முயற்சி பண்ணலன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில். இங்கு முயலும் ஜெயிக்க முடியும், ஆமையும் ஜெயிக்க முடியும், முயலாமை மட்டும் ஜெயிக்க முடியாது. உண்மையான அன்பு, உண்மையான சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கான பலம் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். Once again, may Lord Muruga bless you. Bye from your lovable Papa. I'm not only your Papa, I'm your mom and I'm your close friend. Thank you.